இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கோம். நம்ம அக்கா கல்மணி அக்கா வந்து இன்னைக்கு அவங்க எப்படி கறி குழம்பு வைப்பாங்கன்னு சொல்ல போறாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் கல்மணி அக்கா. சொல்லுங்க. அது முதல்ல கறியை நல்லா கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடணும். எலும்பு கறி எல்லாமே சேர்த்து போட்டுடலாம். அளவு கொஞ்சம் சொல்லிடுங்க, எவ்வளோ அளவுன்னு. வந்து ஆளுங்களை பொறுத்து 4 பேருக்குன்னு வச்சுங்களேன். 4 பேருக்குனாக்கா இது ஒரு 1/2 கிலோ, அது ஒரு 1/2 கிலோ. கறி வந்து 1/4 கிலோ, எலும்பு 1/2 கிலோ, 3/4 கிலோ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா 10 விசில் கொடுத்து வேக வச்சதுக்கப்புறம் அதில் வந்து சில பேர் காய் போடுவாங்க. காய் போடுற விருப்பம் இல்லாதவங்க போட வேண்டாம். என்ன மாதிரி காய் போடலாம்? கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது உருளைக்கிழங்கு, 3 தான். முதல்ல போட்டுக்கணுமா? இல்லை இப்போ வெந்ததுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், விருப்பம் தான் மிளகு, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி 3ம் போட்டுக்கலாம். கொஞ்சம் எப்படி அது வெந்துருச்சுன்னு தெரியும், கொஞ்சம் சொல்லிடுங்க. அது வந்து 10 விசில் வச்சதுக்கப்புறம் அதை டேஸ்ட்டு பார்த்து வெந்துருச்சான்னு பார்த்துக்க வேண்டியதான். வந்து அதுக்கப்புறம் அந்த மறுபடி கொதிக்க விடணும். அந்த காய் இதெல்லாம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கொதிக்க விட்டுட்டு தனியாக ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி மறுபடி சோம்பு, என்ன போடுவீங்க இதுக்கெல்லாம்? நல்லெண்ணெய், சோம்பு, அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் முதல்ல இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சி போடணுமா இல்லை நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுலாம் போடணும்? இது கட் பண்ணி போடக்கூடாது, அரைச்சி போட்டுருணும். இஞ்சி பூண்டையும் அரைச்சிடணும். சேர்த்து அரைச்சி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் புளி, கடைசியாக புளி ஊற்றுவோம். இந்த சைடு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். முன்னாடியே ஊற வச்சு அதை வந்து நல்லா கரைச்சி கடைசியாக ஊற்றி அது அந்த காயோ இந்த இதெல்லாம் வேகணும். சரி, அது வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புளியை ஊற்றணும். ஊற்றி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது நல்லா கொதிக்க விட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை, இந்த வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. எவ்வளோ நாள் ஆகும் இது பண்ணுறதுக்கு? இது பண்ணுறதுக்கு எப்படியும் 1 hour ஆகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.